வெங்கட் பிரபு, எஸ்கே காம்போல ஒரு படம் வரதா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அத ட்ராப் பண்ணியாச்சுன்ட்டு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். இப்ப இந்த ட்ராப் பண்ண படத்துக்கு யார் அடுத்த ஹீரோன்னு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம பிஆரு. ஆமாங்க. இப்ப பிஆர் தான் வெங்கட் பிரபுவோட படத்துல நடிக்க போறாரு. அதுவும் ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். பிஆர் எத்தன படம் தான்யா சயன்ஸ் ஃபிக்ஷனா நடிப்ப? இப்பதான் எல்லைக்குன்னு ஒரு படம் நடிச்சு அதுல ஒரு அடி வாங்குன. அடுத்த படமும் நீ டைரக்ட் பண்றது சயன்ஸ் ஃபிக்ஷனுங்கிற. இப்ப என்ன லைன் அப்ல ஃபுல்லா சயன்ஸ் ஃபிக்ஷனா இருக்கு. இப்ப இந்த படத்துல இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வர வரைக்கும் பக்தர்கள் அமைதி காக்கவும். தர படத்தோட டைரக்டர் இந்த படத்த பத்தி முக்கியமான ஒரு இது சொல்லியிருக்காரு. தர படத்துல தனுஷ்க்கு புதுசா ஒரு டைட்டில் கார்டு பயங்கரமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங், இன்டர்வல், கிளைமாக்ஸ்ன்னு எல்லாமே சீன் பயங்கரமா இருக்கும். யாருமே எந்த சீனுமே மிஸ் பண்ணிறாதீங்க. சீக்கிரமா தியேட்டருக்கு போய் பாருங்கங்கிற மாரி சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. படத்துல செதுக்கி வச்சிருப்பாரோ! தனுஷ்க்கு ஆல்ரெடி இந்த மாரி ஒரு 2 படம் இருக்கு. கர்ணன், அசுரன். இந்த 2 படமும் பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அடுத்த லைன் அப்ல இந்த படமும் இருக்கு. இந்த படமும் பயங்கர ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படலாம். ஜிவி பிரகாஷ் மியூசிக்லாம் தெறிக்க விட்டுருக்கு இதுல. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஏப்ரல் 19த் நடந்துச்சு. டிவில டெலிகாஸ்ட் பண்ண போறது ஏப்ரல் 26த். அதுல தனுஷ் பயங்கரமா பேசியிருக்காரு. தனுஷ் என்ட்ரியே பயங்கரமா இருந்துச்சு. தனுஷ் இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லான்ச்ல சொன்ன டயலாக் இதுல திரும்பி ரீகிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க. இப்போ இதுவும் சொல்றாங்க, நான் போய் வீடு வாங்க போறேன்னு சொல்ல முடியாது. இந்த படம் ஏப்ரல் 30th ரிலீஸ் ஆகுது. நீங்க தியேட்டருக்கு போய் படத்த பார்ப்பீங்களா மாட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தனுஷ் பிடிக்கும்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.